Hello friends, Assalamualaikum. Welcome back to our channel Nijana's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹனி கேக் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம Nijana's World சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி இன்னைக்கு நம்ம எக் இல்லாம பண்ண போறதுனால ஒரு பவுல்ல ஒரு 200 ml அளவுக்கு வார்மான மில்க் எடுத்து அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் இதுலேருந்து தனியாக வந்து பிரிஞ்சு வரணும். இன்றைக்கி நம்ம முட்டை இல்லாமல் நம்ம இந்த ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஸ்பாஞ்சியாக நார்மல் கேக் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்மளோட கர்டல்டு மில்கை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு கேக்கில் எக் ஸ்மெல் வரதுனால சாப்பிட பிடிக்காது. இன்றைக்கி நம்ம எக் இல்லாமல் பண்ணுறதுனால இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதோட இதில் எக் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு இதுவே இருக்காது. அடுத்து நான் இதில் 30 ml அளவுக்கு ரிஃபைன்டு ஆயில் ஆட் பண்ணுறேன். வாசனை இல்லாத எண்ணெயை நம்ம கேக் செய்யும் போது யூஸ் பண்ணணும். கூடவே வந்து 25 ml அளவுக்கு மெல்டட் பட்டரும் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் அதே அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 200 கிராம் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணணும். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணதுக்கப்புறமா விஸ்க் யூஸ் பண்ணி நல்லாவே இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த திரிஞ்சு இருக்கிற பால் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகி சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை நல்லாவே நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக வந்து உப்பும் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறோம். இந்த பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்து நம்மளோட மாவு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், என்கிட்ட வந்து ஒயிட் வெனிலா எசன்ஸ் தான் இருந்துச்சு, அதனால் நான் அதை ஆட் பண்ணேன். இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக 1 கப் அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு மைதா மாவை எடுத்தேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறதுனால நம்ம கேக் வந்து நல்லாவே உப்பி சாஃப்டாக வரும். இப்போ நான் அதோட விக்ஸ் வச்சு நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேக் பேட்டரை நம்ம ஓவராக மிக்ஸ் பண்ணும்போது கேக் வந்து ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் கேக் பேட்டரை எப்பயுமே வந்து கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் விக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் லம்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் போட்ட மாவு, ரிமைனிங் மாவு இருக்கும் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரி ஒரே டைரக்ஷனில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரிமைனிங் இருக்கிற மாவையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு நல்லா வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணாலும் நம்ம கேக் வந்து ஹார்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. லம்ஸே இல்லாத மாதிரி கேக் பேட்டரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. எக் இல்லாமல் நம்மளால் கேக் வந்து பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம பேட்டர். இப்போ நம்ம கேக் பேட்டரை ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேக்கிங் ட்ரே எடுத்துக்கலாம். நான் என்னோடய பேக்கிங் ட்ரே எனக்கு இந்த ஷேப்பில் தான் எனக்கு இந்த ட்ரே கிடச்சிது. உங்கள்கிட்ட ரவுண்ட் ஷேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா பட்டர் யூஸ் பண்ணி அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். கேக் பேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இந்த கேக் பேட்டரில் வந்து சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் இருக்கும் அப்படின்றதுனால இதை நல்லாவே நம்ம ஒரு தடவை டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கீழே டேப் பண்ணி விட்டிங்கன்னா அதில் ஏர் பபிள் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும். அப்படி ஏர் பபிள் இருந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து ஒழுங்காக பேக் ஆகி வராது. நடுவில் வந்து அப்படியே ஓட்டு வந்த மாதிரி நம்ம பேக் ஆனதுக்கப்புறம் நம்ம கேக் இருக்கும். டேப் பண்ணுங்கள். இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண போது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் ரிலீஸ் ஆகிடும். இப்போ நம்ம கேக் பேட்டரை நம்மளோட ட்ரேயில் ஊற்றியாச்சு. அடுத்து நம்மளோட அவனை ஹீட் பண்ணணும்.
ஃபஸ்ட்டு நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு 180 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் நார்மலான கடாயை கூட இந்த மாதிரி 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் சேர்த்து நம்ம கேக் ட்ரேவை வந்து அந்த கடாய்க்குள்ளே வச்சு 45 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நடுவில் பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அவனுமே வந்து 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் ட்ரேயை இதுக்குள்ளே வச்சு 45 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மல் கடாயில் குக்கரில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். இப்போ இதை பேக் ஆக விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹனி கேக் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சிரப்பை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் வந்து சுகர், அப்புறமா 1/2 கப் சுகர் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ சுகர் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. இதுக்கு கம்பி பதம் இந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு ஒன்றும் இல்லை. இது நம்ம ஜஸ்ட் ஒரு சுகர் சிரப், நம்ம கேக் மாய்ஸ்டாக இருக்கிறதுக்காக தான் பண்ணுறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனியை ஆட் பண்ணுறேன். ஹனி கேக்னால் அதில் ஹனி கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட் வந்து நம்ம ஹனி கேக்கில் கிடைக்கும். அடுத்து நான் வந்து கொஞ்சம் கலருக்காக சாஃப்ரான் ஸ்டிக்ஸ் வந்து ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கிறேன். இதனால் கேக் சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கலர் இருக்கும். கொஞ்சமாக பாயில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கேக்கில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த சுகர் சிரப்பை சூடாக இருக்கும் போதே அப்ளை பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இதுக்கான ஜாமை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து ஆப்பிள் ஜாமோ அல்லது மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமோ ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஹனியும் கூட ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற கன்சிஸ்டன்சி அளவுக்கு இதை நல்லாவே குக் பண்ணிக்கோங்க. ஜாம் வந்து நல்லாவே மெல்ட் ஆகி வரும் ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு. ஸ்ப்ரெட் பண்ணுற தேவையான அளவு கேக்கில் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணுமோ அந்த மாதிரி இருக்கணும் இந்த ஜாமு. ஸோ நல்லாவே இதை பாயில் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இந்த ஜாம் வந்து ரெடி ஆகிடும். நம்ம கேக்குமே பார்த்திங்கன்னா வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு, நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாம் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதையுமே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. நம்ம கேக்குமே வந்து 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் நல்லா செக் பண்ணி பார்த்தேன் பேக் ஆகிடுச்சான்னு. கொஞ்சம் பேக் ஆகாமல் இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கேக் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து பேக் ஆகி முடிஞ்சிருச்சு. ஒரு ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணி பாருங்கள் பேக் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. நல்லாவே சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ரெடி ஆகிடுச்சு. கேக்கை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விட்டுட்டு அடுத்து நம்ம இதை டிமோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தலை கீழே ஒரு தட்டில் கவுத்து டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே பட்டர் ஷீட் போட்டனால ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நம்ம சுகர் சிரப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேக்கை வந்து மேலே இருக்கும் இல்லையா, தலை கீழே திருப்பி வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி நல்லா ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை கேக் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப் அப்ளை பண்ணுறதுனால நம்ம கேக் இன்னுமே கொஞ்சம் நல்லா மாய்ஸ்டாகவும் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சுகர் சிரப்பை நீங்கள் மேலே மட்டும் இல்லாமல் சைடில் எல்லா சைட்லேயுமே வந்து சுகர் சிரப்பை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ மேலே எல்லா இடத்துலையுமே வந்து படுற மாதிரி சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஜாமையும் நம்ம கேக்கு மேலே அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு திக்கு லேயராக வந்து கேக்கு மேலே வந்து இருக்கணும். தின்னாக அப்ளை பண்ணக்கூடாது, திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ண ஜாம் இந்த கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் கேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு ஜாம் இந்த அளவுக்கு போதும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்ச ஜாம் ஃபுல்லத்தையும் இது மேலே அப்ளை பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகனட் இல்லைனா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கார்னிஷ் வந்து இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பர் அண்ட் டெலிஷியஸான ஹனி கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் அப்படியே நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்றதா சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மாதிரி கட் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக வீட்டில் வந்து எக் இல்லாமல் இந்த கேக்கை ரெடி பண்ண முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.